வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்பை ட்ராக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் டாக் எப்படி கிரேட்குள்ளே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாக் போடுறதுக்கு முன்னாடி டாகுக்கு உண்டான சைஸான கிரேட்டு நம்ம வாங்கிக்கணும். அது டாகோட லென்த்து, ஹைட்டு இது ரெண்டும் மெஷர் பண்ணிக்கணும். வித்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மெயின் வந்து டாகோட லென்த்து, ஹைட்டு இந்த மெஷர் பண்ணிட்டு அதுக்கேற்ற கிரேட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது கிரேட் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு காட்டுறேங்க நான். இது டோரு, இது கிரேட்டோட லோவர் பாடி, இது வந்து கிரேட்டோட அப்பர் பாடி. இப்படி தான் டிஸ்அசம்பிள் பண்ணி தான் வரும். நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். கிரேட்டோட அப்பர் பாடி ஜஸ்ட் அவ்வளோதாங்க. அப்பர் பாடி வச்சுக்கணும். இந்த சைடில் இருக்க லாக்னால் வந்து ஜஸ்ட்டு இது இப்போ லாக் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி உள்ள இந்த லாக்கில் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். ஃபோர் சைடும் லாக் பண்ணி அவ்வளோதாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டாக் கிரேட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டோர் மாட்டாதீங்க. ஏன்னா டோர்னால் போட்டால் அவங்க ரொம்ப பயந்தாங்கன்னா உள்ளே போக மாட்டாங்க. அதனால் டோர் எடுத்தோடனே ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஓப்பன்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு அவங்க கொஞ்சம் அதில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்ட பிறகு நல்லா உக்காந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டோர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோர் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். கிரேட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கையில் எதனா ட்ரீட் வச்சுங்க. டாக் ஒரு ட்ரீட். ஏன்னா அது ஃபோர்ஸ் பண்ணினா உள்ளே போட எப்பவுமே ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. டாகே நம்ம சொன்னால் உள்ளே போகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு பிடிச்ச ட்ரீட் எதனா கையில் வச்சுட்டு அந்த ட்ரீட் கொடுத்து உள்ளே போக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா டாகை ஃபோர்ஸ் பண்ணி கிரேட்குள்ளே போடவே போடாதீங்க. அப்படி போட்டாலும் வந்து உள்ளே வந்து அவங்க உட்கார மாட்டாங்க. அப்படியே கத்திட்டு இருப்பாங்க. அதனால் வந்து டாக் ஃபோர்ஸ் பண்ணி கிரேட்குள்ளே போட முயற்சி பண்ணாதீங்க. இது டாக் ட்ரீட். இது கடையில் விற்கிறது இந்த மாதிரி ட்ரீட்டுங்க. இது சும்மா கையில் வச்சுங்க. இப்போ டாகை கூப்பிட்றேன் நான். மரக்கம் இப்போ இது வந்து கோம்பை ப்ரீடுங்க. இது கோம்பை ப்ரீடு. இது இப்போ ட்ரீட் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணப்பாங்க. அவர் எடுத்தோடனே உள்ளே போட்டு ட்ரை பண்ணுறாரு. அவர் உள்ளே போகிறாரு. சிக் 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 சிக். இப்போ ட்ரீட் கொடுங்க. உள்ளே போயிட்டார் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ட்ரீட் கொடுத்துருங்க உள்ளே போனோன்னே. ஆனால் சில டாக் உள்ளே போக மாட்டாங்க. இவர் போயிட்டார். ஆனால் உள்ளே போனோன்னே ஒரு ஃபஸ்ட்டு ட்ரீட் கொடுத்துருங்க. குட் பாய். உள்ளே போய் உக்காந்துட்டார் அவர். சில டாக் வந்து பயப்படுவாங்க. இவர் உள்ளே போய் உக்காந்துட்டார். திருப்பி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. மரக்கம் கம் கம் கம். திருப்பி உள்ளே போயிட்டார். சொல்லாமலே உள்ளே போய் உக்காந்து அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு டோர் இல்லாமல் உள்ளே போட ட்ரை பண்ணோம். அவனும் உள்ளே போய் உக்காந்துட்டான். இப்போ வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா எடுத்தோடனே டோர் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டால் அவங்க சில டாக் பயந்துடும். ஏதோ பண்ண போகிறாங்கன்ட்டு பயந்துட்டு உள்ளே போக மாட்டாங்க. இப்போ அவருக்கு ஃபஸ்ட்டு டோர் இல்லாமல் ப்ராக்டிஸ் கொடுத்தாச்சு. இப்போ டோர் ஃபிக்ஸ் பண்ணி அவனை கூப்பிடுவோம். உள்ளே போகிறானா இல்லையான்னு பார்க்கலாம். கையில் எப்பவுமே ட்ரீட் வச்சுங்க. ஏன்னா இந்த ட்ரீட் கொடுத்து தான் அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு விஷயமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ டோர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ டோர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவரை நம்ம டாகை கூப்பிடுவோம். உள்ளே போகிறாரா இல்லையான்னு பார்க்கலாம். கையில் எப்பவுமே ட்ரீட் வச்சேன்னு இப்போ கூப்பிடலாம் நம்ம.
மரா கம் மரா கம் உள்ளே போ போயிட்டார். பரவாயில்ல, உள்ளே போயிட்டார், பயடாமல் உள்ளே போயிட்டார். போ 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 உள்ளே போ சிக் உள்ளே நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு இப்போது அவருக்கு உள்ளே போனதுன்னா ஒரு ட்ரீட் கொடுத்துருவோம். உள்ளே போ சிக் குட் பாய் குட். இப்போ டோர் மூடலாம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸ்டே சிக் குட் பாய். அதுதாங்க சக்ஸஸ்ங்க. இப்போ இந்த கிரேட்டு வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்னா, எங்கன்னா காரில் நம்ம ட்ராவல் பண்ணி போகணுன்னா இதில் வந்து அழகாக கிரேட்குள்ளே போட்டு அழைச்சிட்டு போயிடலாம். ஒன்றும் கிரேட்குள்ளே போட்டாங்கன்னா கும்னு நம்ம காரில் எங்கே போனால் கூட்டிகிட்டு போயிடலாம். ஒரு வேக்சினேஷன் போகணும், டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும், நம்ம காரில் அழைச்சிட்டு போனால் இந்த கிரேட் வச்சு கிரேட்குள்ளே போட்டு அவங்க அழைச்சிட்டு போகணும். இப்படி தாங்க கிரேட் ப்ராக்டிஸ் பண்ணணும். தேங்க்யூ.